Hello viewers, இது உங்களுடைய Sayan Tech Tamil YouTube channel. நான் உங்க Sayan. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா Realme C21Yங்கிற மாடல் மொபைல் வந்து ஸ்ரீலங்காவுல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி அந்த மொபைல்ல ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கு, மொபைல்ல என்ன அப்படியே ஸ்பெஷல் இருக்கு. ஸோ இப்போது ட்ரெண்டிங்கில் போகிற மொபைல்னால எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும் இல்லையா, நம்ம சேனலில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ Realme C21Y அப்படிங்கிற மொபைலை நீங்கள் வாங்குகிற ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மொபைலில் உள்ள அட்வான்டேஜ் எல்லாமே பட்ஜெட்டுக்கு சரியானதா, ஸோ ஓகேயான பட்ஜெட் தானா அப்படிங்கிற டீட்டெயிலே தெரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லோம். ஸோ அதனால தான் நம்ம சேனலில் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் எந்த ஒரு டெக் வீடியோவும் நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். ரியல்மியோட ஒஃபிஷியல் பெக் வந்து இப்படி தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் எந்த சேஞ்சுமே இது வரைக்கும் வரல. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க C21Y ரியல்மி அப்படிங்கிறது என்ன மாடலுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பெக்கில் பார்த்தோம்னா அந்த ஃபோனோட டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் வந்து என்ன பேட்டரி கெப்பாசிட்டி, அடுத்து வந்து டிஸ்பிளே என்ன மாதிரியான கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க, சென்சர் மாடல் என்ன, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றாவே ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். குறிப்பாக ஒன்று பார்க்கணும் என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்ரீலங்காவில் இது எப்போ லான்ச் ஆகியிருக்கு அப்படின்னா, இதில் பாருங்கள் டேட் போட்டிருக்கு. ஸோ 21/6/18 தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து Realme C21Y வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. ரைட், இப்போது நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ரைட், இதில் பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் கைட்லைன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ எல்லா மொபைல்லையுமே வாரே தான் யூசர் கைட்லைன். ஸோ 2 புக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணி பார்க்கணும். ரைட், ஸோ இதில் நிறைய மொபைல் சம்மந்தமான நிறைய விஷயங்களை போட்டிருப்பாங்க. ரைட், அதனால் இதையும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, இங்கே பார்த்தோம்னா பெக்கில் பார்த்தோம்னா மொபைல் ஃபோனில் நம்ம மெமரி கார்டு அதே மாதிரி சிம் கார்டை யூஸ் பண்ணுறதுக்காக லொக்கை வந்து எடுக்கிறதுக்கான பின் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பின்னை யூஸ் பண்ணி தான் மெமரி கார்டை வந்து நீங்கள் அன்லாக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப கவனம். ரைட், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மொபைலாக எடுத்துடலாம். ஓகே, இதுதான் Realme C21ஓட மொபைல். ஸோ இப்போது அதை வச்சிடலாம். இன்னும் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாமே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சார்ஜர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜர் அடாப்டர் வந்து ரொம்ப முக்கியம். Realme பிராண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் வந்து 18 பாயிண்டில் வந்து சார்ஜ் ஆகுது. ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மைக்ரோ கேபிளும் கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ மைக்ரோ கேபிளையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரைட், கண்டிப்பாக ஃபாஸ்ட் சார்ஜிங்னால யூசேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ அதோட 5000 mAh வந்து பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கனால ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல்னு தான் சொல்லலாம். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா மொபைலை வந்து நான் வந்து வெளியில் எடுக்க போகிறேன். மொபைல் இப்படி தான் இருக்குது. ஸோ பெக்கில் பார்ப்போம். பெக் கவர் எப்படி கொடுத்துருக்காங்க. பெக் கவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக நல்ல ஒரு டிசைனோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் இல்லாட்டியும் ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷனலாகவும் இருக்குது. ரைட், Realme அப்படிங்கிற ஒரு அடுத்து சென்சர் போர்ட் கொடுத்துருக்காங்க. சென்சர் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட், ஸோ கேமரா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிபிள் கேமராவில் 2.2 அப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. 13 மெகா பிக்சல் தான் இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. கேமரா வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த மொபைலில் எடுத்த இமேஜஸையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இது வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பவர் பட்டன். ஸோ பவர் பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனை லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஆப்ஷன் வந்து எல்லா மொபைல்லையுமே வந்துட்டுருக்கு. இப்போது இங்கே வந்து தான் நம்ம வந்து இந்த பின்னை யூஸ் பண்ணணும். ரைட், நம்ம இப்படி பின்னை யூஸ் பண்ணோம்னா அன்லாக் ஆகிரும். ஸோ நீங்கள் இப்போது மெமரி கார்டையும் போட்டுக்கலாம், சிம் கார்டையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், இப்போது மொபைலை வந்து ஒன் பண்ணி பார்ப்போம். மொபைலை ஒன் பண்ணி பார்த்துட்டோம்னா எப்படி இருக்குன்ட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட், மொபைலை நான் ஒன் பண்ணுறேன். மொபைலை வந்து இப்போ ஒன் பண்ணியாச்சு. ஒன் பண்ண பிறகு நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரைட், டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தோம்னா 6.5 இன்ச் வந்து இந்த டிஸ்பிளேயோட சைஸ்.
அடுத்து இதில் நிறைய அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய டிஃபால்ட்டாகவே இதில் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷனை வச்சுக்கலாம், தேவையில்லாட்டி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோட செட்டிங்ஸில் போயிட்டு இதோட ஆப்ஷனை நம்ம பார்த்துடலாம். செட்டிங்ஸ் போயிட்டு பார்க்கலாம். ரைட், ஸ்பீடாகவே இருக்குது. ரைட், ஸ்பீடாக இருக்கிறதுக்கு காரணம் 3.3 அபவுட் ஃபோன்னு நம்ம போனோம்னா ஸோ இதில் ரியல்மியோட எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா Realme C21Yங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன மாடல். ஸோ வெர்ஷன் வந்து பார்த்தோம்னா பேஸ் பேண்ட் கர்னல் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, Android 11. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ரியல்மிலாம் பார்த்தீங்கன்னா Android வெர்ஷன் வந்து 10 தான் யூஸ் பண்ணப்பட்டுருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா Android வெர்ஷன் 11 யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக இது வந்து வேறு லெவலில் கேமிங் ப்ளே பண்ணுறதுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர், மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ப்ராசஸர் Octa Core யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும். அடுத்து டிவைஸ் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 32 GB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ரைட், அடுத்து சிம் கார்டு வந்து 2 சிம் கார்டு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது இதில் உள்ள கேமரா குவாலிட்டியையும் பார்த்துடலாம். ஸோ கேமரா குவாலிட்டியை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்குது. ஸோ கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்குது. நீங்கள் ஸ்ரீலங்காவில் இப்போது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக Realme C21Yங்கிற மாடலை எடுங்க. லோ பட்ஜெட்லேயே இந்த ஃபோனை நீங்கள் நிறைய யூசேஜுக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக கேமரா வந்து எல்லா மொபைல்லையுமே இப்போ குவாலிட்டியாக வரதில்லை. அது பட்ஜெட் வந்து கூடின மொபைலில் தான் நல்ல குவாலிட்டி வருது. இப்போ பார்த்தோம்னா இந்த Realme C21Yங்கிற மொபைலில் கேமரா குவாலிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ ப்ராசஸரும் நல்லா கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் பேட்டரி கெப்பாசிட்டியும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமராவும் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு மொபைல் ஃபோனுன்னு சொல்லலாம். டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே. ஸோ 6.5 இன்ச்சு வந்து கொடுத்துருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மொபைல் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வந்து சூட்டபுளாக தான் இருக்கும். ஸோ பட்ஜெட் என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் Realme C21Yங்கிற இந்த மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி ஃபுல் ரிவ்யூ பார்த்துருந்தோம். உங்களுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா இப்போ வந்து ட்ரெண்டிங்கான மொபைல் ஃபோன் ஸ்ரீலங்காவில். ஸோ இது ரிலீஸ் பண்ணி ரொம்ப காலம் இல்லை, 1 மந்த்துக்குள்ளே தான் இது ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ பட்ஜெட் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே அப்படிங்கிறது கேட்குறது எனக்கு விளங்குது. ஸோ பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 உள்ளுக்கே நீங்கள் எடுக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா 26,000க்குள்ளுக்கே நல்ல மொபைல், இவ்வளோ கெப்பாசிட்டியான இந்த மொபைலை வந்து 26,000 ரூபாய்க்குள்ளுக்கே நம்ம ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் 30,000க்கு உள்ளுக்கே ஒரு மொபைல் ஃபோனை, பெஸ்ட் மொபைல் ஃபோனை எடுக்கிற ஒரு நபராக இருந்தால் கண்டிப்பாக இந்த C21Y Realme மொபைலை சாய்ஸ் பண்ணுங்கள். ஸோ நல்ல ஒரு ஃபியூச்சர் ஒன்று இதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மொபைல் ஃபோன் பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்டையும் கருத்துகளையும் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு டெக் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க் யூ வெரி மச். ஹேவ் அ நைஸ் டே.